1965ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி காலையில் அன்பேவா படத்தின் ஆரம்ப பூஜை. வழக்கம் போல வாழைச்சருகு, தொன்னையில் சுவையான சர்க்கரை பொங்கல் மற்றும் சூடான சுண்டலுடன் தொடங்கியது. முதல் நாள் படப்பிடிப்பிற்கு வந்த எம்ஜிஆர் தளத்தின் உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த அழகிய மாளிகையை பார்த்து மலைத்து திகைத்து போய்விட்டார். இதென்ன சினிமா பட செட்டா அல்லது உண்மையாக கட்டப்பட்ட மாளிகை தானா என்று சந்தேகம் கொண்டு அங்கிருந்த ஒரு கருப்பு வண்ண கிரில்லை விரலால் சுண்டி பார்த்தார். அது டிங் டிங் என்று ஓசை எழுப்பியது. ஆமாம், அது அசல் ஸ்டீலாலான ஒரிஜினல் கிரில் தான் என்று அறிந்து கொண்டார். இதை நான் ஜாடையாக கவனித்தேன். தலைத்தை விட்டு தனது புதிய தனி மேக்கப் அறைக்குள் அடியெடுத்து வைத்த எம்ஜிஆர் மயக்கம் போட்டு விழாத ஒரு குறைதான். குளிர்சாதன பெட்டியிலிருந்து தவழ்ந்து வந்த இளங்காற்று நறுமணம் கமழும் இனிய ஜேஸ்மின் ஸ்ப்ரேயுடன் கலந்து எம்ஜிஆரின் மனதை மகிழ்வித்தது. ஒப்பனை இட்டுக் கொள்வதற்காக உட்காரும் சுழல் நாற்காலி, அதன் எதிரே இருக்கும் பெரிய பெல்ஜிய முகம் பார்க்கும் கண்ணாடி, ஏனைய ஒப்பனைக்குரிய சாதனங்கள் அத்தனையுமே புத்தம் புதிது. எம்ஜிஆர் நடித்த தேவர் பிலிம்ஸ் வேட்டைக்காரன் படம் 1964ஆம் ஆண்டு பொங்கல் ரிலீஸ். இந்த படம் 100 நாட்கள் ஓடியது. 1965 பொங்கலுக்கு எம்ஜிஆர் நடித்த வாகினியின் எங்க வீட்டு பிள்ளை ரிலீஸ் 100 நாட்கள் ஓடியது. அவற்றைத் தொடர்ந்து வரும் 1966ஆம் ஆண்டு பொங்கலுக்கு எம்ஜிஆர் நடிக்கும் தாங்கள் அன்பேவா படத்தை வெளியிட சகோதரர்கள் விரும்பினார்கள். சரவணன் இது பற்றி எம்ஜிஆரிடம் தெரிவித்தார். அதற்கு எம்ஜிஆர், ஏற்கனவே ஆர்.எம். வீரப்பனின் சத்யா மூவிஸ் நான் ஆணையிட்டால் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டே இருக்கேன், அதனால் அவர்கிட்ட போய் இதை பத்தி பேசுங்க என்றார். அதன்படி சரவணன் ஆர்.எம்.வியிடம் பேசினார். அவர் சம்மதித்து தன் படத்தை தள்ளி வைத்துக் கொண்டார். 1966ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் நன்னாள் அன்று சென்னை மவுண்ட் ரோடில் புகழ்பெற்ற பிரபல காசினோ தியேட்டரில் எம்ஜிஆர் நடித்த ஏவிஎம்மின் அன்பேவா ரிலீஸ். காசினோவில் காலை காட்சிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு வாரத்திற்கான எல்லா வகுப்பு டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிட்டன. ஆனாலும் தியேட்டரின் முன்னால் கூட்டம் அலைமோதியது. வழக்கம் போல நான் காலை காட்சிக்கே சென்று தியேட்டரின் மேல் மாடி வாயிலுக்கு அருகில் நின்றபடி மக்களோடு சேர்ந்து மக்கள் திலகத்தின் அன்பேவாவை பார்த்து மகிழ்ந்து கொண்டு இருந்தேன். இடைவேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது மேனேஜர் சங்கர் மேலே ஓடி வந்து என்னிடம், எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்திலிருந்து உங்களுக்கு போன் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க என்றார். நான் விரைந்து கீழே வந்து சங்கரின் அலுவலக அறையில் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த போன் ரிசீவரை எடுத்து ஹலோ சொன்னேன். எதிர்முனையில் இருந்து எம்ஜிஆரின் அன்றாட உணவு கவனிப்பாளரான அண்ணன் ரத்தினம் பேசினார். அண்ணன் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது எம்ஜிஆரின் குரல். எம்ஜிஆர், வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். வீட்டுக்கு போன் பண்ண, நீங்க காசினோவுக்கு படம் பார்க்க போயிருக்கிறதா தங்கச்சி சொன்னிச்சு. அங்க எப்படி இருக்கு என்று சொன்னார். உடனே நான் கைத்தட்டலில் ஒளி அதிர்ச்சியிலையும் விசில் சத்தத்திலையும் காசினோவே இடிஞ்சு விழுந்திடும் போல் இருக்கு என்று சொன்னேன். உடனே எம்ஜிஆர் அவர்கள் சிரித்தபடி, சரி, இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க இங்கே வரணும். இன்னைக்கு என்னோட பொங்கல் சாப்பிடுங்க. அதோட ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க கார் அங்க இருக்கா, இல்ல நான் கார் அனுப்பட்டுமா என்று கேட்டார். வேண்டானே, என் கார்ல தான் நான் வந்திருக்கேன், இதோ இப்பவே புறப்படுகிறேன் என்று சொன்னேன். ராமவரம் எம்ஜிஆர் இல்லம் என்னை எதிர்பார்த்து வாசல் வராண்டாவில் அண்ணன் உலாவிக் கொண்டு இருந்தார். பாதம் பணிந்தேன், பொங்கல் வாழ்த்து தெரிவித்தேன். உள்ளே டைனிங் ஹாலுக்கு அழைத்து சென்றார். சுவையும் சூடுமான சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அவியல், மெதுவடை வகையாட்களை அம்மா பரிமாறினார்கள். கொண்ட மட்டும் உண்டு மகிழ்ந்தேன். வழக்கம் போல பொங்கல் அன்பளிப்பாக 101 ரூபாய் வழங்கினார். வாங்கி கண்களில் ஊற்றிக்கொண்டேன்.